ஒரு நொடி சிந்தனை என்பது ஓராண்டு இறைவணக்கத்தை விட சிறந்ததுன்னு நபிகள் சொல்றாங்க. நாம் சிந்திச்சு செயலாற்றி வாக்க செலுத்திருந்தா இன்னைக்கு வீதியில் நின்று கத்தக்கூடிய நிலை உருவாயிருக்காது. நாம் பேசுறோம் பழங்குடி மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த மேகமலையில இருந்து ஆட்களை விரட்டுறாங்க, பழங்குடி மக்களை விரட்டுறாங்கிறோம். அவருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு மேகமலைன்னு ஒரு மலர் கதை தெரியாது. எந்த பிரச்சனையோட நீளம் என்ன, அகலம் என்ன, ஆழம் என்ன, அடிநாதம் என்ன, வேற என்ன, தீர்வு என்ன எதுவும் தெரியாது. எழுதி கொடுத்தா பேசுவாரு, எழுதி கொடுக்கலன்னா பேசாம உட்கார்ந்துருவாரு. தமிழ்நாட்டின் கந்தர்வ கோலமான நிலை. எல்லாவற்றையும் மீட்டு காக்க நாம் எழணும், வீறு கொண்டு எழணும், வெறி கொண்டு எழணும். 2009ஆம் ஆண்டு இனம் அழித்தொழிப்பு செய்யப்பட்ட போது அந்த இனப்படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு இளைஞர் கூட்டம் எழுந்தது. அதான் நாம் தமிழர் என்று பரிணமித்தது. அதே போல இந்த தேர்தல் முடிவு தமிழ்நாட்டில் நிகழ்ந்த விபரீதமான விபத்து. அண்ணன் சீமான் சொல்றது போல அரசியல் பேரிடர். இந்த பேரிடரை, இந்த விபத்திலிருந்து நம்ம தற்காத்துக் கொள்ள நாம் இனியாவது எழணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனித்துவமான பெயரை மீட்கணும்னா நாம் இனியாவது உண்மையான மாற்றத்தை நோக்கி வரணும். நாம் தமிழர் கட்சியை நோக்கி வாருங்கள். மண்ணுக்காக மக்களுக்காக சமரசப்பட்டு களத்தில் நிற்போம். நாங்கள் பேரங்களுக்கு அடிபணிய மாட்டோம். நாம் தமிழர் கட்சி 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் 8 விழுக்காடு வாக்களை பெற்றுவிட்டது. நாம் தமிழர் கட்சி கொண்டு வந்த 8 விழுக்காடு வாக்கை கொண்டு பாஜகவோடு பேரம் வச்சிருந்தால், அதிமுகவோடு பேரம் வச்சிருந்தால், திமுகவோடு பேரம் வச்சிருந்தால் மிக குறைந்தது 500 கோடியே கொடுத்திருப்பான். 500 கோடி தேர்தல் சந்தை. ஆனால் எவ்வளவு கோடி பேரம் வச்சாலும் சரி, நான் விலை போக மாட்டேன். நீ அடக்குமுறையை பாய்ச்சாலும் சரி, நான் அடிபணிய மாட்டேன். மக்கள் தோல்வியை கொடுத்தாலும் சரி, நான் தளர்ந்து போக மாட்டேன் என்று களத்தில் உறுதியோடு நிற்கக்கூடிய மக்கள் தலைவர் அண்ணன் சீமான். அண்ணன் சீமான் கரத்தை வலுப்படுத்துங்கள். அடக்குமுறைகளுக்கு அஞ்சாது, பேரங்களுக்கு பணியாது, தோல்விகளுக்கு சோரம் போகாது களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தலைவர் அண்ணன் சீமான் கரத்தை வலுப்படுத்துங்கள். நாம் தமிழர் பெரும்படையில் சேருங்கள்.